ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा. இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 3 ஸ்லோகம் 2. பின்தொடர்ந்து சொல்லுங்க. வியாமிஸ்ரேண இவ வாக்யேன புத்திம் மோஹயசி இவ மே தத் ஏகம் வத நிஷ்சித்ய ஏன ஸ்ரேயः அஹம் ஆப்னுயாம் व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे. तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे. तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे. तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे. तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. नहीं पढ़ी लिया? पढ़ी. அப்படி படி. இந்த ஸ்லோகம் व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे. நல்ல பார்த்து படிங்க. तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. ओके, हरे कृष्ण. व्यामिश्रेण இரண்டு பொருள்படும் இவா நிச்சயமாக வாக்கியேன வாக்கியங்கள் புத்தி மோஹயசி
தாங்கள் மயங்குகின்றீர். தாங்கள் மயங்குகின்றீர். இவா இவா நிச்சயமாக நிச்சயமாக மே மே என்னுடைய என்னுடைய தத் தத் எனவே எனவே ஏகம் ஏகம் ஒன்றை ஒன்றை வதா வதா தயவு செய்து கூறுவீர். தயவு செய்து கூறுவீர். நிச்சித்ய நிச்சித்ய நிச்சயமாக நிச்சயமாக ஏனா ஏனா எதனால் எதனால் ஸ்ரேயः ஸ்ரீயः உண்மை பலன் உண்மை பலன் அகம் அகம் நான் நான் ஆப்னுயாம் ஆப்னுயாம் அடையலாம். அடையலாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரவிந்திரபச்சரணாரவிந்த பக்தி வேதாந்த ஸ்ரீலோபாதிக்கு ஜெய். மீண்டும் சொல்லுங்க. இரண்டு வழிகளை இரண்டு வழிகளை ஒன்று போல ஒன்று போல கூறும் கூறும் உமது உமது அறிவுரையால் அறிவுரையால் எனது எனது புத்தி புத்தி வேதளிக்கின்றது. வேதளிக்கின்றது. எனவே எனவே எனக்கு எனக்கு மிகவும் மிகவும் நன்மையானது நன்மையானது எது என்பதை இது என்பதை முடிவாக முடிவாக கூறுவீராக. கூறுவீராக. பகவத்கீதைக்கு ஒரு முன்னுரையை போன்ற முந்திய அத்தியாயத்தில் சாங்கிய யோகம், புத்தி யோகம், புத்தியை கொண்டு புலன்களை அடக்குதல், பலன் கருதாது செயல்படுதல், புதியவரின் நிலை முதலிய பல்வேறு பாதைகள் விளக்கப்பட்டன. இவை அனைத்துமே எந்தவித தெளிவான வரைமுறையின்றி கூறப்பட்டன. புரிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் முரண்பாடாக ஒரு வழிமுறை அவசியமாகின்றது. எனவே குழம்புவதை போல தெரியும் இவ்விஷயங்களை பிழைகள் ஏதுமின்றி சாதாரண மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தெளிவுபடுத்த விரும்புகின்றான் அர்ஜுனன். வார்த்தை ஜாலத்தால் அர்ஜுனனை குழப்ப வேண்டுமென்னு எண்ணம் கிருஷ்ணருக்கு கிடையாது என்ற போதிலும் கிருஷ்ண உணர்வை எவ்வாறு பின்பற்றுவது, செயல்களை துறப்பதா அல்லது உற்சாகத்துடன் செயலாற்றுவதா என்பதை அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேறு விதமாக கூறினால் தனது வினாக்களின் மூலம் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள விரும்பும் எல்லா மாணவர்களுக்கும் கிருஷ்ண உணர்வின் பாதையை சீரமைத்து கொடுக்கின்றான் அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலாகய சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकधामय्यं ददाति स्वपदान्तिकं. देहां श्रीगुरून् श्रीयुतः पदकमलं श्रीगुरून् वैष्णवंश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितंश्च. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौरङ्गे राधे वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिनिति नामिने नमः. ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. My intelligence is bewildered by your equivocal instructions. Therefore, please tell me decisively which will be most beneficial for me. Hare Krishna. So, இன்னைக்கு நம்ம பகவத்கீதை மூணாவது அத்தியாயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மூணாவது அத்தியாயமோட தலைப்பு கர்மயோகம். கர்மா கர்மனா என்னது யாருக்கு தெரியும்? நம்ம செய்யும் செயல்கள் தான் கர்மா. ஸோ ஆனால்
இப்போ கிருஷ்ணா கர்மா பற்றி மட்டும் இங்கே பேசலை, கர்ம யோகா பற்றி பேசுகிறார். யோகானா என்னது? கர்மானா ஓகே செயல்கள், யோகா யோகானா என்னது? பக்தி ஒரு விதமான யோகம். ஸோ அந்த யோகாங்கிற அந்த மீனிங், அர்த்தம் என்னது? ஸோ யோகானா பொதுவாக இன்னைக்கு நம்ம கேட்டோம் யோகா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த பாய் போட்டு அப்புறம் பல ஆசனங்கள் பண்ணுறது, அதுதான் யோகான்னு பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் ஃபேமஸாக இருக்குது யோகா. ஆனால் யோகா அப்படின்னு சொன்னோம்னா அந்த வார்த்தை எல்லாம், இப்போ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதோட கதா அக்கார்னு ஒன்று இருக்கும், அதுக்கு தாத்துன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். ஸோ யோகாங்கிற வார்த்தை அது யுச்ங்கிற அந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. யுச்னா கனெக்ட் பண்ணுறது, ரெண்டு விஷயத்த இணைக்கிறது. இதுக்கு பேர் தான் யுச். ஸோ அந்த யுச்ங்கிற வார்த்தைலேருந்து யோகான்னு வந்திருக்கு. ஸோ கர்மா செயல்கள் எல்லாரும் செய்கிறோம், ஆனால் அந்த செயல்கள் பகவானோட எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி தான் கர்மயோகம். இல்லாட்டி நம்ம வெறும் கர்மா தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா பொதுவாக மக்கள்கள் எல்லாரும் கர்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிருஷ்ண பக்தி இல்லாதவன் அவன் என்ன பண்ணுறான்னா கர்மா பண்ணுறான், செயல்கள். நம்ம சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் இந்த செயல்கள் எல்லாமே எப்படி பகவான், நான் பண்ணுறது எல்லாமே பகவானுக்கு எப்படி நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பகவானே கற்றுக் கொடுக்க போகிறார். அதுக்கு பேர் தான் கர்மயோகம். கர்மா வெறும் கர்மா மட்டும் நம்ம பண்ணோம்னா அதுக்கு பலன் கிடையாது. ஏன்னா ஒரு பக்தன் அப்படின்னு சொன்னால் அவனோட அந்த அறிகுறி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட வாழ்க்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே கிருஷ்ணாவுக்கு கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். இல்லாட்டி அவன் பக்தனுக்கு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கு, சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணலை, பகவானுக்கு கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னோம்னா அது யோகான்னு சொல்ல முடியாது, பக்தர்கள்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. இப்போ இந்த 7 நாளில் ஒரு நாள் மட்டும் நான் கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்ணிக்குவேன், அந்த 2 மணி நேரம். அது தாண்டி நான் கனெக்ட் பண்ண மாட்டேன், வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படின்னு இருந்தால் நம்ம பக்தர்களாக இருக்க முடியாது. ஸோ ஆனால் அந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்ன எங்கள் பகவான் என்ன பண்ணுறாருன்னா 2வது அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான ஞானம் அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். என்ன பண்ணுறார்? என்ன ஞானம் கொடுக்குறார்? ஆத்ம ஞானம் அதை கொடுக்குறார். ஆமாம் இல்லையா? பகவத்கீதை நம்ம எப்படி ஆரம்பிக்குது? பகவத்கீதை எப்படி ஆரம்பிக்குது? அர்ஜுனனோட கேள்வினால. ஆமாம் இல்லையா? ஏன்னா அவருக்கு சண்டை, அங்கே போர் நடக்க போகுது. அந்த போரில் அவர் அங்கே ஒரு பெரிய ஒரு வீரராக இருக்கார். அவர் உண்மையில அங்கே சண்டை போடணும். அது ஒரு தர்ம யுத்தம் வேற. தர்மத்தை காக்கிறது ஒரு சத்திரியனோட தர்மம். ஆமாம் இல்லையா? ஆனால் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அந்த போர்க்காலத்தில் நின்று அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் சொந்தக்காரங்களை பார்க்குறாரு. வேண்டியவங்க பார்க்கும்போது குருவை பார்க்குறாரு, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, பிள்ளைங்க ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாருன்னா அவர் மனசு அப்படியே மாறுது. ஆமாம், குழப்பம், பெரிய குழப்பம் வருது அவருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா சரி பரவாயில்ல, எதுக்கு சண்டை போடணும், நம்ம சண்டை போட வேணாம், நம்ம ஒத்து போகலாமே அப்படின்னே அவர் நினைக்கிறாரு. சரி, அப்படியே நம்ம ஒத்து போனோம் அப்படின்னு நினச்சா கூட அவங்க கௌரவர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சண்டை போடணும் அப்படின்னு துரியோதனன் இருக்கிறான். ஸோ அப்போ அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல அவங்க என்னை சாவடிக்கிட்டோம், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு தீர்மானை எடுக்கிறார் தானே. ஸோ அப்போ பகவான் என்ன பண்றார், இதெல்லாம் கேட்டுட்டு
பகவான் அது ஏத்துக்கல. இது நம்ம நினைக்கலாம். ஆக்சுவலி நம்ம பகவத்கீதை அத்தியாயம் நம்ம படிச்சோம்னா அர்ஜுனன் கொடுக்குற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமான அருமையான உண்மையான விஷயங்கள் வேற. அவர் சொல்றது எதுக்கு சண்டை போடணும், சண்டை போட்டா இப்ப நான் குருவை சாவடிக்கணும், இவங்கெல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் சாவடிக்கணும், எதுக்கு? இப்ப நான் சண்டை போடாம இருந்துட்டா அவங்களே என்ன சாவடிச்சிட்டாங்கன்னா அது நல்லது தானே அப்படின்னு நம்ம அவரோட வாதங்கள்லாம் கேட்கும்போது அது சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணாலும் எப்பயுமே அனுமானம் வச்சு மட்டும் நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியாது. அனுமானம்னா இப்படி நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன்னா அது நினைக்கிறது இருக்கட்டும். ஆனா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா போய் அது கன்ஃபார்ம் பண்ணணும். எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும்? இது நான் பண்றது ரைட்டா இல்லையா? இப்ப நான் ஒரு விஷயம் இந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன், அது ரைட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட போய் இல்ல எப்படி நம்மளுக்கு தெரியும்? சாஸ்திரத்தை வச்சு. இன்னும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்கு, இப்படி யோசிக்கிறீங்க, தான் இப்படி பண்ணாதான் ரைட்டா இருக்கு, இப்படிதான் ரைட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அது ரைட்டா இல்லையான்னு? எப்படி? பிரபு ஒரு வாட்டி அது யோசிச்சு பார்க்கும்போது புரியும். அவங்க சைடு இருந்து யோசிச்சுப்போம், என் சைடு இருந்து யோசிச்சுப்போம். ஓகே, அது இன்னும் யோசிக்கிற லெவல்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்களும் யோசிச்சிட்டீங்க, அவங்க லெவல்லையும் யோசிச்சிட்டீங்க, உங்க லெவல்லையும் நீங்க யோசிச்சு பார்த்துட்டீங்க. இப்போ அது ரைட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பீங்க? யார் பக்கம் நியாயம் இருக்கு? யார் பக்கம் நியாயம்? ஓகே, இப்போ புது வார்த்தை நியாயம். நியாயம்னா என்னது? ஜஸ்டிஸ் தான் நியாயம், நியாயம் தான் ஜஸ்டிஸ். ஸோ அது என்னது? யாரு சொல்றது நியாயம்? நான் ஒரு நியாயம் சொல்லுவேன், நீங்க ஒரு நியாயம் சொல்லுவீங்க. எந்த நியாயம் வச்சு எது நியாயம்னு சொல்லுவீங்க? அதான் நான் கேட்குறேன். எது வச்சு கரெக்டா இருக்குன்னு எப்படி எது கரெக்டா இருக்குன்னு சொல்ல போறீங்க? இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அதான் இதான் கரெக்டுன்னு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்படித்தானே எல்லாரும் வாழ்க்கையில் இப்படித்தானே சண்டை வருது, ஆமா இல்லையா? நான் இது கரெக்ட்னு சொல்றேன், நீங்க அது கரெக்ட்னு சொல்றீங்க. இப்ப எப்படி அந்த எதுதான் உண்மையிலே கரெக்ட்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தெரியுமா? இதுதான் ஆக முக்கியம். என்ன பண்ணணும்? நம்மளுக்கு மேல ஞானம் யாரு வச்சிருக்காங்களோ அந்த ஞானத்தை பயிற்சி பண்ணி அதைப்படி வாழ்றாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு மேத்ஸ் படிக்கிறீங்க, மேத்ஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, நீங்க உங்க கணக்கு பண்ணிட்டு இதுதான் ஆன்சர்னு சொல்றீங்க, உங்க கூட்டாளி இதான் ஆன்சர்னு சொல்றாங்க. இப்போ எப்படி வச்சு எது ரைட்டு எது இல்லைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? மேத்ஸ் டீச்சர் போயிட்டு தான் கேட்கணும், ஆமாம் இல்லையா? ஏன்னா அவரு மேத்ஸ் படிச்சிருக்காரு, அவருக்கு தெரியும். ஸோ அது நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லிடுவார். ஏன்னா எப்படி அவருக்கு எப்படி மேத்ஸ் தெரியும்? ரைட்டு. ஸோ என்ன பண்றார் அவரும் ஒரு குரு மூலியமா படிச்சு அது முழுமையா புரிஞ்சு வச்சிருக்காரு முறையா. ஸோ அந்த இதே அப்போ அவர் டீச்சர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த டீச்சர் கற்றுக் கொடுக்கும் போது எதை வச்சு கற்றுக் கொடுப்பாங்க? அவங்க குரு சொல்ற வச்சு. ஓகே, ஒன்று. இன்னொன்று, ஸ்கூலுக்கு வரும்போது என்ன 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 இருக்கணும்? டெக்ஸ்ட் புக்கு. அதோட ஃபார்முலாலாம் எதுக்குள்ள இருக்கும்? டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். நம்ம சொந்தமா டெக்ஸ்ட் புக் படிச்சா புரிஞ்சுக்கலாமா? கஷ்டம். ஓகே, ஸோ குரு இருக்கார், டெக்ஸ்ட் புக் இருக்கு. அப்புறம் மூணாவது, நீங்க ஸ்கூல்ல மட்டும் படிக்கிறீங்களா? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஓகே, அது ஓகே. வேற என்னது? டியூஷன்ல யாரு? அவங்களும் டீச்சர் தான்.
அவங்களும் படித்தவங்க தான். ஸோ அவங்க யாரு? இன்னொன்று டீச்சர். ஸோ சொந்த டீச்சர், கிளாஸில் சொந்த டீச்சர் இருக்கிறாங்க, டெக்ஸ்ட் புக் இருக்கு, அப்புறம் டியூஷன் போகிறோம். இது வச்சு தானே நம்ம சரியாக படிக்க முடியும். அது அப்படி படித்தா தானே நம்ம சரியாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம அதே இந்த ஆன்மீக விஷயம் வரும்போது அது அப்ளை பண்ண மாட்டோம்? இதுதான் கேள்வி. குரு இருக்கா? நம்மளுக்கு ஆன்மீக குரு இருக்கா? பிரபுபாதர் இருக்கார். இப்பி சீக்ஷா குருவா பிரபுபாதர் இருக்கார். பிரபுபாத் சொல்றதெல்லாம் எங்க எப்படி நமக்கு தெரியும்? பிரபுபாதரோட புஸ்தகங்கள். ஏன் பிரபுபாதரை ஏத்துக்கிறோம்? ஓகே, ஆனா நீங்க சொன்னீங்க அந்த டீச்சர், மேத்ஸ் டீச்சர் இருக்காரு, அவர் ஏன் நீங்க நம்புறீங்க? ஏன்னா அவருக்கு குரு இருக்கு, அவருக்கு ஒரு குரு இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில வரவர். அதாவது அவர் ஒரு டீச்சர் காலேஜ்க்கு போய் அங்க படிச்சு வரார். அதே மாதிரி பிரபுபாதர் ஏன் ஏத்துக்கிறோம் அப்படின்னு பல குருங்கள் இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பார்த்தோம்னா பல குரு இருக்கிறாங்க. அப்போ எது வச்சு நம்ம பிரபுபாதர் குருன்னு ஏத்துக்கிறோம்? ஏன்னா குரு சீட பரம்பரை. அதனாலதான் கீழே நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கோன்னா மேலதான் கிருஷ்ண பலராம் தான் ஆக முக்கியம். இல்ல, ஆக முக்கியம் எங்க? இந்த குரு பரம்பரை இருக்க, அதுதான் ஆக முக்கியம். மேல ஆக காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா, மேத்ஸ் புக்ல ஆக கஷ்டமான ஃபார்முலா மேல. அவரு மேல இருக்கார். அவரு சும்மா மேத்ஸ் புக் நம்ம புரட்டி படிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரியர்கள் நம்ம கத்து கொடுக்கறனாலதான் நம்மளுக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியுது. கிருஷ்ணர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? நேரா கிருஷ்ண பலராம பார்ப்போம். நேரா ஆக காம்ப்ளெக்ஸான அட்மேட்ஸ் மாதிரி ஆக காம்ப்ளெக்ஸான ஃபார்முலா போய் பார்த்துருவோம். புரியுமா? புரியாது. உருப்படியா ஏதாவது நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா முறையா நம்ம போல. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போனா டீச்சர் கண்டிப்பா இருக்கணும். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில குரு ஆப்ஷனலா இல்ல கண்டிப்பா இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். குரு இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அது மிருகம் வாழ்க்கை. ஏன்னா எதுக்கு குரு இருக்காது? எந்த ஜந்துக்களுக்கு குரு இருக்காது? மிருகம், இன்னொன்னு செடி கொடி, இதுக்கெல்லாம் மிருகம் கிடையாது. பேய் பிசாசுக்கு குரு இருக்காது. இப்போ நம்மளுக்கு குரு இல்ல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எந்த கேட்டகரியில வருவோம்? அந்த கேட்டகரியில தான் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ குரு கண்டிப்பா நம்மளுக்கு இருந்துதான் ஆகணும். குரு இல்ல அப்படின்னு சொன்னா ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் டெக்ஸ்ட் புக், ஓகே, டெக்ஸ்ட் புக் பகவத்கீதை இருக்கா வீட்டுல? இருக்கு. அது நீங்க வரும்போது கண்டிப்பா கொண்டு வரணும். பகவத்கீதை கொண்டு வரணும். அப்பதான் நீங்க இப்ப அந்த ஸ்லோகங்கள் எப்படி ரைட்டா நம்ம படிக்கணும், நம்ம அது எப்படி படிக்கணும்னு நம்ம கத்துக்கணும். அது ஸோ அது நம்ம இங்கிலீஷ் ரோமன் வார்த்தைகள் நம்ம பொதுவாக எப்படி படிப்போம்? பாசம் லைவ் மாதிரி கமிஸ்ரேனேவா வாக்கியனா அப்படின்னு படிக்க முடியாது. எதிஷ்ரா எதிஷா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அது எப்படி நமக்கு தெரியும்? பகவத்கீதை வாங்கணும், பகவத்கீதை வச்சிருக்கணும், கிளாஸ்ல இருக்கும்போது அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் நம்ம ரைட்டா படிக்கும்போது அதை நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணீங்களோ உங்களுக்கு தெரியும் எதுன்னு. ஓகே. ஸோ இப்போ குரு கண்டிப்பா இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? அடுத்தது டெக்ஸ்ட் புக் இருக்கணும். அப்படின்னா பிரபுபாதரோட புத்தகங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா குரு யாரு? பிரபுபாதர் எந்த புத்தகங்கள் கொடுக்கிறார்? வியாசமுனி கொடுத்தது தான் அவரு கொடுக்கிறார். அவரு புதுசா ஒரு டெக்ஸ்ட் புக் எழுத முடியாது, ஆனா ஒரு உரை எழுதுவார், அது எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
இப்ப பகவத்கீதை ஸ்லோகம் மட்டும் நம்ம படிச்சோம்னா நமக்கு புரியாது. அவரோட உரை இருக்கிறனால தான் நமக்கு புரியுது, இதுதான் சொல்ல வரார், இதுதான் கிருஷ்ணா சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? ஸோ அதனால பகவத்கீதை நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் புக் இருக்கு, குரு இருக்காரு, அப்புறம் அடுத்தது என்னது, டியூஷன் டீச்சர் இருக்கணும். டியூஷன் டீச்சர் தான் நம்ம வர இடத்துக்கு சாதுக்கள் இருக்கிறாங்களே, நம்ம விட இன்னும் ஆச்சாரத்துல ஞான மூத்தவங்க மட்டும் பத்தாது. ஏன்னா இது வேதத்திலேயே வருது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு மகனும் ஒரு அப்பாவும் இருக்காங்க, 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? அப்பாவும் மகனும் இருக்கிறாங்க. இப்போ அந்த மகனுக்கு ஞானம் இருக்கு, அப்பாவுக்கு ஞானம் இல்லை. அப்போ சாஸ்திரம் ஒரு கேள்வி அங்க சாஸ்திரங்களே அந்த கேள்வி கேக்குது. என்னன்னா, இங்க யார் அப்பா யாரு மகன்னு கேக்குது. யார் அப்பா யார் மகன்? மகன்தான் அப்பா, மகன்தான் அப்பா. இப்ப ஹிரண்யகசிபுவும் பிரகலாத் மகாராஜ் எடுத்துக்கிட்டா யாரு குரு? உண்மையிலே பிரகலாத் மகாராஜ் தான் குரு. ஏன்? அவருக்கு எல்லா ஞானம் இருக்கு, பக்தி ஞானம் இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது. அந்த வார்த்தை நீங்க இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. இன்ஃபர்மேஷன் என்னது? இன்ஃபர்மேஷன்னா தகவல். அதாவது நான் இங்க நம்ம பேசலாம், இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கிருஷ்ணன் அங்க சொல்லியிருக்காரு, அது சொல்லியிருக்காரு, ஒரு 10-20 ஸ்லோகம் சொல்லலாம். அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் தான். பக்தியில இன்ஃபர்மேஷன் முக்கியம் இல்லை. என்ன பண்ணணும்? அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்னா என்னது? அது பயிற்சி பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிக்கிறோமே, அந்த மேத்தமெட்டிக்ஸு எதுக்கு முக்கியம்? அது இப்போ நம்ம போய் 10 வெள்ளி கொடுக்குறோம், அந்த ஜாமாவோட விலை 5 வெள்ளி, அப்போதான் மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும். நம்ம 100 எடுத்தாலும் அங்கே போய் அவன் திரும்ப 5 வெள்ளி ஜாமா வாங்கிட்டு 10 வெள்ளி கொடுத்து அவன் திரும்ப 2 வெள்ளி கொடுத்தா நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, படிச்ச 100 வாங்கினோமே அந்த மேத்ஸ், அது பிரயோஜனமே இல்லை. அதுதான் பக்தி. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னது? குரு. ஸோ இப்ப அந்த கேள்வி நான் கேட்டேன்ல, இப்ப எது ரைட்டு, நம்ம பண்றது ரைட்டா இல்லையா, நான் யோசிக்கிறது ரைட்டா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 3 விஷயம் வச்சு நம்ம செக் பண்ணணும். என்னது? குரு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு செக் பண்ணணும். 2வது சாதுக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். 3வது இவங்க 2 பேரும் சொல்றது சாஸ்திரத்துல இருக்கா, அதாவது அவங்க சொல்லும் போதே சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க தான் குருவோ சாதுவோ ஏத்துக்க முடியும். பிரபு, நான் நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் யோசிக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிரபு நான் வெளியூருக்கு போகிறேன், கிடா விட்டு நான் கோலம்பூருக்கு போகிறேன், அங்கே போகிற வழியில் எனக்கு பிரசாதம் இல்லை, ஏன்னா அந்த அந்த போகிற வழியில் எங்கேயாச்சும் கடையெல்லாம் ஏதாவது இருக்கா, இஸ்கான் கடைலாம் எதுவும் இல்லை. ஸோ அப்போது நான் போகிற வழியில் அந்த ஆர்என்ஆரில் நான் சும்மா ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே ஜகோங் விற்கிறாங்க, அந்த ஜகோங்க நான் வாங்கி சாப்பிட்டா பரவாயில்ல, சைமன் தானே அது அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க? ஒரு ஒரு பக்தர் உங்கள்கிட்ட கேட்கிறார், நான் ஒரு டிவோட்டி, நீங்களும் ஒரு டிவோட்டி, இப்போ நம்ம பக்தி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் இங்கிருந்து கேஎல் போறேன், கேஎல் போயிருக்கீங்க தானே, தூரம் தானே, அது நடுவில் இந்த ஹைவேல ஆர்என்ஆர் இருக்கும், ஆமாம் இல்லையா? ஸோ அந்த ஆர்என்ஆரில் இப்போ எனக்கு சாப்பாடு நான் என்ன கேட்குறேன்னா, போகும்போது இந்த ஆர்என்ஆரில் ஜகோங்கெலாம் விற்பாங்க, அது வாங்கி அந்த கார்ன் கப்பில் அது போட்டு நான் சாப்பிட்டா ஓகேவா ரூபா? இல்லை. ஏன்னா பிரபு அவங்க நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்ம அன்பா சமைப்பாங்க, அதுவே வந்து
அவங்க எப்படி மைண்ட் செட்ல சமைப்பாங்க நமக்கு தெரியாது. அவங்க அது சமைக்கும் போது அது நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அவங்க போட்டிருக்காங்க இப்போ அந்த ஜகும் கடை முன்னுக்கு நான் அன்பால் சமைச்சேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அல்லான்னு போட்டு அன்பாக நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ வாங்குவீங்களா? மாற்றி முடியான்னு சொல்கிறேன். என்னது கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணல. இதுக்கு பேரு தான் என்னது? கர்மா. இதுக்கு பேரு தான் கர்மம் பண்றோம், சாப்பிட்றோம். கிருஷ்ணாவோட கனெக்ட் பண்றோமா? இல்ல. அப்ப அதுக்கு என்ன ஆகுது? அது கர்மா. கர்மா மட்டும் செய்யறவன் பேரு என்ன பேரு? கர்மி. கர்மாவை மட்டும் பண்றவன் அவன் பேர் என்னது? கர்மி. அதான் சொல்லுவாங்க இது கர்மி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் பண்ற அந்த செயல் அவனுக்காக தான். அவனுக்கு பசிக்குது, பாக்குறது எல்லாமே சாப்பிட்டுறான். அப்ப கர்ம யோகம் பண்ணல, அப்ப அவன் பக்தன் கிடையாது. புரியுதா? சோ அப்போ இப்போ நான் சொல்றேன பகவானுக்கு வைக்கல அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு டிவோட்டி ஒரு சாது கிட்ட கேட்கும் பொழுது அந்த சாது என்ன பண்ணணும்னா, பிரபு இந்த மாதிரி 17வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, பிரசாதம்ங்கிறது உணவுகள் அப்படின்னுங்கிறது 3 விதமான உணவுகள் இருக்குது. தமோகுணத்துல இருக்கிற உணவுகள் இருக்குது, ரஜோகுணத்துல இருக்கிற உணவுகள் இருக்கிறது, அப்புறம் சத்துவகுணத்துல இருக்கிற உணவுகள் இருக்குது. அந்த ஜகோங்கிறது அது சத்துவகுணத்துல தான் இருக்கு. ஆனாலும் கிருஷ்ணா என்ன சொல்றார்? திரைகுண்ய விஷயாவேதா அப்படின்னு சொல்றார். நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனான்னு சொல்றார் பகவத்கீதையில. என்ன சொல்றார்? 3 குணங்கள் இருக்கு. அந்த 3 குணத்துல சத்துவகுணம் தான் நல்லது, மினிமம் அங்க இருக்கணும். ஆனா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா, அந்த 3 குணங்கள் தாண்டி நீ வரணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேர் என்னது? சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை. அப்படி அதாவது என்னன்னா, நம்ம பண்றது எல்லாமே பகவானுக்காக அதை பண்ணும்போது அது நிஸ்திரைகுண்யமா ஆகுது. அப்போ அது எப்படி நிஸ்திரைகுண்யமா ஆக்குறது? சத்துவகுணத்துல வந்துட்டேன், ஜகும் சத்துவகுணம் சாப்பிடலாம். ஆனா அது எப்படி? ஆனா அது சத்துவகுணத்துல இருக்கு. நம்ம சத்துவகுணம் எல்லாம் சாப்பிட மாட்டோம், நம்ம சுத்த சத்துவம் மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்ப எப்படி சாப்பிடுவோம் அதை? பகவான் என்ன சொல்றார்? யதஸ்நாசி, எது சாப்பிடுறியோ, யத் ஜுஹோசி யத் கரோசி, எது பண்றியோ, எது சாப்பிடுறியோ, தத் குருஸ்வ மதர்ப்பணம்னு சொல்ற, எனக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடுன்னு சொல்ற. இது எங்க இருக்கு? பகவத்கீதையில இருக்கு. அதே சமயத்துல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொல்றார். சோ இதுல நமக்கு என்ன புரியுது? அதனால பிரபு நீங்க அந்த ஜகோங் வாங்கினாலும் நீங்க பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். ஆஃபர் பண்ணிட்டு துளசி எடுத்துக்குங்க, கொஞ்சம் துளசி கொஞ்சம் எடுத்துங்க. பிரபுபாதர் போட்டோ இனிஷியேஷன் ஆனா பிரபுபாத் போட்டோ மட்டும் எடுத்து போதும். பிரபுபாத் போட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த கோனை நீங்க பகவானுக்கு ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான், இப்படிதான் பதில் கொடுக்க வேண்டும். சாஸ்திரத்தை கோட் பண்ணி சொல்றவர் தான் டீச்சரா இருக்க முடியும், சாதுவா இருக்க முடியும். ஆமா இல்லையா? நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஓகே எல்லாரும் இந்த டெக்ஸ்ட் புக்ல 7வது பேஜ் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அது வச்சுதான் பேசுவார், அது தவிர்த்து பேச மாட்டார். அது தவிர்த்து பேசினா குருன்னு இல்லை, குருன்னு இல்லை, என்ன ஆயிடுவார்? கோருன்னு ஆயிடுவார். யாரு சொல்லுவாரு? கோர் கோவிந்த மகாராஜ் சொல்லுவார். கோருன்னா என்னது? கோருனா வெறும் மாடு மாதிரி, மாடு கோரு. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுங்க? குரு சாது சாஸ்திரம் வச்சுதான் நம்ம வாழ வேண்டும். காலையில பல்லு விளக்குற நின்று படுக்கிற வரைக்கும் எல்லாமே குரு சாது சாஸ்திரம் படி வாழணும். அது எப்படி? சாதுக்கள் மூலியமா தான் நம்ம கத்துக்கலாம், சாஸ்திரம் மூலியமா நம்ம கத்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்ப நியாயம்னு சொல்லுமே, அந்த நியாயம் யார் சொல்லுவா? பகவான் தான் சொல்லுவார், கிருஷ்ணர் தான் சொல்லுவார், சாஸ்திரம் தான் சொல்லும்.
ஏன்னா சாஸ்திரம்ங்கிறது பகவத்கீதைங்கிறது பகவத்கீதையும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே கிடையாது. அவரோட வார்த்தை தான் அவர். புரியுதுங்களா? அப்போ நம்ம பண்றது எல்லாமே சாஸ்திரம் வச்சுதான் நம்ம வாழ வேண்டும். குரு சாது சாஸ்திரம், என்னது அந்த 3 விஷயம்? குரு சாது சாஸ்திரம். இது வச்சுதான் நம்ம வாழணும். இது வச்சு வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னு தெரியும். அர்ஜுன் என்ன பண்றாரு? நான் சண்டை போடல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதனாலதான் ஆரம்பிச்சு இப்ப அந்த டிஸ்கஷனு. என்ன சொல்றாரு? நான் சண்டை போடல. அவர் சொல்றாரு இந்த மாதிரி சண்டை போட்டா பெரியவங்க எல்லாம் இறந்துருவாங்க. ஒரு குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் கலங்கம் அடைஞ்சிருவாங்க. அதனால தேவையில்லாத ஜனங்கள் பிறப்பாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா நான் உங்களை சாவடிக்கிறது தான். ஸோ நான் சாவடிக்கல கிருஷ்ணரே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப என்ன ஆகுதுங்க? அவரோட பாயிண்ட் போடுறாரு. ஆனா அவரோட குரு அங்க யாரு? சாக்ஷாத் பகவானே குருவா இருக்கார். ஸோ அப்போ அவரு அங்க என்ன சொல்றாரு? இல்ல நீ பண்றது தப்பு அர்ஜுனா அப்படின்னு சொல்ற. புரியுதுங்களா? நீ பண்றது தப்பு. நீ நினைக்கிறது உனக்கு ரைட்டானு தோணுது, ஆனா அது உண்மையிலே அது ரைட்டு கிடையாது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி ஜெய், ராதா மாதவ் கி ஜெய், கௌரநிதாய் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஆமா. சோ சத்திரியன் என்ன பண்ணணுமோ அது நீ பண்ணல. சோ அதனால மொத்த ஞானம் என்ன ஞானம்னா, கிருஷ்ணா பகவத்கீதை என்ன கொடுக்குறாருன்னா, அர்ஜுனா நீ இந்த உடல் கிடையாது, நீ இந்த உடல் கிடையாது, நீ இந்த ஆத்மா, இந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா. சோ அப்போ நம்ம இந்த உடலுக்குள்ள கூடி இருக்கோம். அதான் பகவான் அர்ஜுனனுக்கு கத்துக் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? இப்ப நீங்க ஒரு காடிக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அந்த காடி வச்சு பறக்க முடியுமா? முடியாது. அந்த காடி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு குறிப்பிட்ட இப்படிதான் கியர் போடணும், இப்படிதான் அந்த அந்த எக்ஸலரேட்டரை நம்ம அழுத்தணும், இப்படிதான் பிரேக் பிடிக்கணும், இப்படிதான் நம்ம அந்த காடியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி இந்த உடல்ல ஒரு ஆண் உடல்ல பிறக்கும் போது அந்த உடலோட தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு காடியோட தர்மம் என்னன்னு தெரியும்ல, அது அந்த காடி மேனுவல் படிச்சா நமக்கு தெரியும். அதே மாதிரி உடல்ல ஒரு ஆண் உடல்ல இருக்கும் பொழுது, ஒரு ஆண் உடல்ல இருக்கும் பொழுது, என்ன வர்ணத்துல இருக்கும் பொழுது, என்ன ஆசிரமத்துல இருக்கும் பொழுது, என்ன ஸ்தானத்துல இருக்கும் பொழுது, அப்பப்பைக்கு ஒரு தர்மம் இருக்கு. இந்த தர்மம் தான் நம்ம கத்துக்கணும். தர்மம் இல்ல தர்மேன ஹீனா பசுவீர் சமானா அப்படின்னு யார சொல்ற? இது ஹிதோபதேசத்துல இருக்கு. பிரபுபாதர் எப்பயுமே எடுப்பார். நம்ம பொதுவா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன படிச்சு கொடுப்போம்? இப்ப நீங்க கிண்டர் கார்டன்ல இருக்கும்போது என்னென்ன புக்கு படிச்சீங்க? ஏபிசிடி, கதை புக்கு, பல பல கதை புக்குகள் நம்ம படிப்போம் இல்லையா? ஜாக் அண்ட் பீன் ஸ்டாக், ரெட் ரைடிங் ஹுட், இன்னும் மிடாஸ், இந்த அப்புறம் அலிபாபா என்னென்னமோ படிக்கிறோம். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்மளோட கலாச்சாரம் படி என்ன படிப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹிதோபதேசம் அப்படின்னு படிப்பாங்க. ஹிதம் அப்படின்னு சொன்னா, ஹிதம்ங்கிற வார்த்தை எங்க வருது? யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? சமஸ்கிருதம் தான். ஹிதம்னா எங்க இருக்கு? ஒரு ஃபேமஸான ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்? சிக்ஷாஷ்டகா சுன்யா ஹிதம். ஹிதம் எங்க இருக்கு? இப்போ ஆஃபரிங் பண்றாங்களா, ஒரு மந்திரம் படிப்பாங்க. என்ன இது? நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிரம்மண ஹிதாய ச ஜகதீதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச. ஹிதாய சனா பகவானே நீ நல்லது நீ பண்ணுவ. ஹிதம்னா எப்பயுமே நல்லது பண்ணுவ. யாருக்கு? கோ பிராமண ஹிதாய ச. அது மட்டும் இல்ல, ஜகதீதாய
கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா. கிருஷ்ணரே கோவிந்தனே அப்படிப்பட்டவனுக்கு நான் என்னோட வணக்கங்கள்லாம் செலுத்துறேன். ஹித்தம் அப்படின்னு சொன்னா நல்லது, நலம் சொல்ற உபதேசம். ஹிதோ உபதேசம் தான் ஹிதோபதேசன்னு. அதுல தான் பல பல கதைகள் நம்ம படிக்கிறோமே. புலி பேசுற மாதிரி, அப்புறம் சிங்கம் பேசுற மாதிரி அந்த கதைகள்லாம். அப்புறம் கடைசி ஒரு மோரல் மாதிரி வரும்ல, த மோரல் ஆஃப் த ஸ்டோரி. அந்த மோரல் தான் ஹிதம்னு சொல்றாங்க சம்ஸ்கிருதத்துல. ஸோ அந்த ஹிதோபதேசா படிப்பாங்க. ஸோ அந்த ஹிதோபதேசத்துல ஒரு வாக்கியம் வருது என்னன்னா, தர்மேன ஹீனா பசுபீர் சமானா. தர்மம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, ஹீனம்னா இல்லை, தர்மம் இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எதுக்கு சமம்? பசுவுக்கு சமம். பசுனா நம்ம தமிழ்ல பொதுவா நம்ம பசு கோன்னு எடுத்துக்கிறோம். ஆனா பசு அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல மிருகம், மிருகத்துக்கு சமம். ஏன்னா மிருகத்துக்கு அது போய் தர்மம் படிக்குதா? இல்லை. அதனாலதான் தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பிரபு என்ன பண்றாரு, வார வாரம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறோம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்லோகம் என்னது? தர்மா புரோஜித கைத்தவோத்திர பரமோ நிர்மத் சாரணம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவத மகாமுனி கிருதே கிம்வா பரைரீஸ்வர சாத்தியோ ஹிருத்யவருத்தியதேத்ர கிருதிவிஷுஷுவிஸ்தட்சணாத் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் இருக்கு. அப்படின்னா தர்மா புரோஜித கைத்தவோத்திர, கைத்தவ தர்மம். இப்ப உங்க வயசுக்கு நீங்க யாரோ தர்மம் சொல்லுவாங்க வெளியில, இந்த வயசுல நீங்க என்ஜாய் பண்ணயா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பெரிய தர்மம் மாதிரி தெரியும். ஆமா, இந்த வயசுல நம்ம என்ஜாய் பண்ணாம என்ன பண்ண போறோம்? இந்த வயசுல நான் அனுபவிக்கல அப்படின்னு சொன்னோம்னா, நான் பெருசாயிட்டேன்னா இல்ல வயசாயிடுச்சுன்னா நான் எப்படி அனுபவிப்பேன்? சோ நம்மளுக்கு என்ன தோணுது? அதுதான் என்னோட தர்மம் அப்படின்னு தோணும். அதான் என்னோட தர்மம்னு தோணும். ஆனா அந்த தர்மத்துக்கு பேர் என்ன தர்மம்? கைத்தவ தர்மம் அப்படின்னு எங்க போட்டிருக்கு? ஸ்ரீமத் பாகவதத்துல போட்டிருக்கு. யாரு சொல்றா? வியாசமுனி சொல்றார். மகாமுனி கிருதே, அந்த மகாமுனி தான் இது கொடுக்குற. அந்த மகாமுனி யாரு? வியாசமுனி. அந்த வியாசமுனி தான் சாக்ஷாத் பகவானே வியாசரா வரார், கிருஷ்ண துவைபாயன வியாசரா வரார். சோ நம்மளோட தர்மம் தெரியணும்னா என்ன படிக்கணும்? சாஸ்திரம் படிக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் தான் மூலம். அதான் பகவத்கீதை படிச்சுட்டு அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு மேல வேற எந்த ஒரு சாஸ்திரம் கிடையாது. எந்த சாஸ்திரமோ கிடையாது. இதான் ரொம்ப முக்கியம். அர்த்தோயாம் பிரம்மசூத்ராணாம் அப்படின்னு மத்வாச்சாரியர் கருட புராணத்திலிருந்து எடுக்கிற அந்த அர்த்தத்தை. அதாவது வேதங்கள் எல்லாமே நம்ம எடுத்தோம்னா அதோட சாரம் இது உபனிஷத். உபனிஷத் தான் சாரம். அந்த உபனிஷத்தோட விளக்கங்கள் புரிஞ்சுக்கிட்டா வேதங்கள்லாம் புரிஞ்சுக்கலாம். சோ அந்த உபனிஷத் எல்லாமே ஒரு சூத்திரமா எழுதி வச்சுட்டாரு. யாரு? வியாசமுனி. இப்ப அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த கிரந்தம் எது? ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் எந்த சாஸ்திரம் எடுத்துக்கிட்டாலும் உலகத்துல ஸ்ரீமத் பாகவதம் மாறி அதோ அந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இருக்கிற உரைகள் இருக்க அந்த அளவுக்கு எந்த சாஸ்திரக்கும் உரைகள் கிடையாது. எல்லா ஆச்சாரியங்களும் எழுதியிருக்கிறாங்க. ஸ்ரீ சம்பிரதாயம் இருக்கட்டும், மத்வா சம்பிரதாயத்தில் இருக்கட்டும், கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கட்டும், வல்லப சம்பிரதாயம் இருக்கட்டும், எல்லா சம்பிரதாயம் எக்கச்சக்கமான இந்த வியாக்கியானங்கள் இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துக்கு. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம வந்து கேட்க வேண்டும். சோ தர்மம்னா என்னதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸ்ரீமத் பாகவதம் வந்து கேட்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். சோ இப்ப நீங்க எந்த ஆசிரமத்துல இருக்கிறீங்க? பிரம்மச்சாரிய ஆசிரமத்துல நீங்க இருக்கிறீங்க. சோ பிரம்மச்சாரிய ஆசிரமம் அப்படின்னு இருந்தா பிரம்மச்சாரி எப்படி படுக்கணும்? பிரம்மச்சாரி எங்க படுக்கணும்? பாயில மட்டும்தான் படுக்கணும். ஓகேவா? எங்க படுக்கணும்? பாயில மட்டும்தான் படுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிடணும்? 3 வாட்டியா?
பிரம்மச்சாரினா எத்தனை வாட்டி சாப்பிடணும்? பிரம்மச்சாரினா ஒரு வாட்டி தான் சாப்பிடணும். அதையும் எப்ப சாப்பிடணும்? குரு பீக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். இது நம்ம ட்ரெடிஷ்னலா பேசிட்டு இருக்கோம். அதாவது குரு சார்பாக போய் பீக்ஷெல்லாம் எடுத்துட்டு வந்து குரு கிட்ட கொடுத்துட்டு அன்னைக்கு அவர் கூப்பிட்டாருன்னா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாருன்னா வந்து சாப்பிடணும். இல்ல அவர் கூப்பிடல மறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு பட்னி தான். மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம்னா உபவாசம் இருக்க வேண்டியது. மகாபாரதம் எடுத்துக்கிட்டோம்னா மகாபாரதம் உபமன்யுவோட சரித்திரத்துல ஆரம்பிக்குது. உபமன்யுன்னு ஒருத்தர் ஒரு பிரம்மச்சாரி இருந்தான். அவன் குரு போயிட்டு குரு என்ன பண்ணிட்டாருன்னா மாடு கொடுத்து இந்த மாடு எல்லாம் போய் நீ மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டாரு. சோ அவர் போய் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்துட்டு அவரு என்ன பண்றார்? குரு நீ சாப்பிடுன்னு சொல்லல. சோ அவரு சொந்தமா ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் குருக்கு தெரிய வரும், இல்ல நீ இது பண்ணாத அது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொல்லி 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 அது நீட்டான கதை நான் சொல்லல. என்ன சொல்ல வர்றேன்னா இது இது பிரம்மச்சாரிக்கு இருக்கிற ஒரு லட்சணம். ஓகேவா? அப்போ கீழே தான் படுக்கணும், ஆன் டைமா காலையில ஏந்திரிக்கணும், பிரம்மச்சாரியத்தை கடம் பிடிக்கணும். இப்ப இந்த வயசுல என்ன பத்தி யோசிக்கணும்? படிக்கிறது மட்டும் தான் யோசிக்கணும். என்ன படிக்கிறோம்? லௌகிகமா படிக்கிறோம். ஸ்கூல் மேத்ஸ் இதுல இதெல்லாம் இருக்கட்டும். பகவத்கீதை சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறீங்களா கிளாஸ் வச்சு? சனிக்கிழமை சனிக்கிழமை கிளாஸ். இந்த லௌகிகமான விஷயங்கள்லாம் எத்தனை நாளுக்கு படிக்கிறீங்க? லௌகிகம்னா அதாவது இந்த ஜட வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள், மேத்ஸ் பிஎம்ஏ இதெல்லாம், அது எத்தனை நாள் படிக்கிறீங்க? 5 நாள். நீங்க உடலா இல்ல ஆத்மாவா? அப்ப ஆத்மாவா இருக்கும்போது உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்ல ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அப்புறம் அது 5 நாள் படிக்கிறோம்னா இது எத்தனை நாள் படிக்கணும்? 7 நாள் படிக்கணும். அதான் ப்ரோபாட் சொல்றார், தினமும் என் புத்தகங்களை 1 மணி நேரம் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் படிக்க வேண்டும் அப்படின்னு ப்ரோபாட் சொல்றார். நம்ம படிக்கல அப்படின்னு சொன்னோம்னா போயிடுச்சு. இப்ப நம்ம படிச்சாதான் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும். பிரபு இது நான் படிச்சேன் எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நம்ம கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? படிக்கலன்னு அர்த்தம். கிளாஸ்ல கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு முழுசா புரிஞ்சிருக்கோம், இல்லாட்டி நம்ம கேட்கல. புரியல அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்போம். சோ இதுதான் பாயிண்ட். சோ இது பிரம்மச்சாரியோட இது. இன்னும் இருக்கு பிரம்மச்சாரியோட இது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சா போதும் பிரம்மச்சாரிக்கு. 3 வாட்டி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டே சாப்பிடணும். அதுதான் குருவோட கட்டாட்சம். ஓகே. அப்புறம் அடுத்தது நீங்க பிரம்மச்சரியா இருக்கிறீங்க. அடுத்தது நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்லை. ஓகே. இப்ப நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க. இன்னும் என்ன ரோல் இருக்கு உங்களுக்கு? அம்மா அப்பாவுக்கு ஒரு மகனா இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஒரு மகனோட தர்மம் என்னது? அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது. இப்போ உங்களுக்கு அந்த வயசு இன்னும் வரல, அம்மா அப்பா பார்த்துக்கிறது. ஸோ எப்படி நீங்க பார்க்கலாம், என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க சாப்பிட போறீங்க, நீங்க என்ன பண்ணணும்? அவங்க கூட உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும். ஓகே. உங்களுக்கு எப்போ யோகியத்தம் வருது சாப்பிட்றதுக்கு? எப்போ யோகியத்துவம் வருது உங்களுக்கு? யோகியத்துவம்னா எப்போ உங்களுக்கு அந்த அனுமதி வருது? தர்மம் படி எப்ப நீங்க சாப்பிடலாம்? காலையில வீட்டுல. ஓகே. வேற? இது யாரு சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா விதுரர் சொல்றார் திருதராஷ்டிரன் கிட்ட. திருதராஷ்டிர உவாச்சனம் படிக்கிறோம்ல, அவர்னா விதுரன் என்ன சொல்றாருன்னா, அப்பா சாப்பிட்டோன்னு தான் மகன் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. அவர் சாப்பிட்டாரா அந்த மங்கல்லாம் கழுவிட்டு அப்புறம் சாப்பிடணும். இல்ல அவர் அட்லீஸ்ட் ஒரு வாயில போட்டோன்னே சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் சாப்பிடணும். அதே மாதிரி
ஒரு மகனோட அதான் சொன்னீங்களே, நீங்க பெருசாகணுன்னே அம்மா அப்பா வயசாகணுன்னே நீங்க பாத்துக்கணும், தள்ளி விடக்கூடாது. நீ பாத்துக்க அப்படின்னு தள்ளி விடக்கூடாது. ஓம் அனுப்புறது அதெல்லாம் பெரிய பாவம், அதெல்லாம் பெரிய பாவம். அது ரெண்டாவது. அப்புறம் இன்னும் என்ன இருக்கு தர்மம்? கிளாஸ்ல அப்படி உட்காரக்கூடாது. ஸ்டூடெண்டா இருக்கும்போது கால் தொடக்கூடாது. கால் தொட்டா கை கழுவணும். இப்படிதான் உட்காரணும், ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். உபன்யாசம் அப்படின்னு சொன்னாலே கிட்ட உட்காந்து கேட்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சும்மா சொல்ல முடியாது. இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. இது ஒரு விஷயம் நம்ம சாஸ்திரத்திலிருந்து ஆதாரம் காமிக்கலாம். அது வச்சுதான் நம்ம வாழணும். ஓகேவா? சோ இதெல்லாம் எப்படி கத்துக்கலாம்? குரு சாது சாஸ்திரம் வச்சுதான் நம்ம வாழணும். சோ இது நீங்க சன்னா இருக்கிறீங்க. அப்புறம் கல்யாணம் பண்றீங்க. இப்ப பெண்கள் பத்தி யோசிக்கவே கூடாது. பெண்கள் பத்தியே விஷயமே இல்லைங்க. ஒரு கட்டம் வரும், படிச்சு முடிச்சிட்டீங்க, ஸ்நாத்தகனா இருப்பீங்க, பிரம்மச்சாரி முடிஞ்சு, அப்பதான் கல்யாணம் பத்தி யோசிக்க வேண்டிய டைம். சோ அப்போ நீங்க ஒரு ஸ்திரீனா எப்படி இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இல்லாட்டி நீங்க என்ன பண்ணிடுவீங்க? யாரு கல்யாணம் பண்ணுவீங்க? சரி, இப்ப நீங்க கல்யாண வயசுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். சரி, இப்ப ஒரு பொண்ணு தேடுறீங்க. பொண்ணு எப்படி தேடுவீங்க? எது வச்சு நீங்க தேடுவீங்க? அழகா இருக்கணும். அதான் ஆக முக்கியம். நல்லா படிச்சிருக்கணும். ஏன் நல்லா படிச்சிருக்கணும்? நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. எப்படி சொல்லுங்க? நீங்களும் சம்பாதிப்பீங்க, ஒய்ஃபும் சம்பாதிப்பாங்க. ஓகே, அதனாலதான் நம்ம நல்லா படிச்சு வச்சிருக்கணும். ஓகே, அது ஓகே. இன்னும் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்ல தப்பு கிடையாது. ஸோ நீங்க ஓகே படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. இன்னொன்னு எப்படி? கலர் எப்படி? வெளி தோற்றம் நல்லா படிச்சிருக்காங்க, இன்னும் படிச்சிருக்காங்க, அழகா இருக்கிறாங்க. ஸோ இது தர்மமா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். ஏன்னா அடுத்தது என்னது? இப்ப நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதையும் யாரு சொல்றா? சாஸ்திரத்துல இருக்கு. ஸ்திரீனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவானே பகவத்கீதையில சொல்ற. பேசுற வார்த்தைகள் கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. சில விஷயங்கள் ஸ்திரீயோட அறிகுறி அப்படின்னு சொல்ற. பேசும் பொழுது எப்பயுமே சாஃப்டா அழகா பேசுவாங்க. இது பகவானே பகவத்கீதையில சொல்றார். ஸ்திரீ குணங்கள் அப்படின்னு எடுத்து சொல்ற. அடுத்தது அந்த ஸ்திரீ தர்மம் படி அவங்க வாழ வேண்டும். இப்ப பெண்கள் அவங்க காலையில எழுந்திரிச்சோன்னே அவங்க ஏதாவது தொட்டா அது தோஷம் ஆகுமா? இன்னும் குளிக்கல, தோஷம் இல்ல, அவங்களுக்கு தோஷம் கிடையாது. அவங்க குளிக்கிறாங்க, தினமும் அவங்க தலை குளிக்கணுமா? அவங்க அவங்க மூஞ்சி மட்டும் கழிட்டு இந்த தோலோட அப்படியே குளிக்கிறாங்க. அப்ப அவங்க சுத்தமா? சுத்தம். நம்மளுக்கு ஆண்களுக்கு கழுத்தோட குளிச்சிட்டோம்னா சுத்தம் ஆகுமா? முடியாது. சோ வேற வேற இதுக்கு வேற தர்மம் இருக்கு. அதனாலதான் தர்மத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? சோ ஒரு ஸ்திரீ தர்மம் கத்துக்கணும். அப்பதான் தெரியும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்?
கலர் பார்த்துருவோம், படிப்பு பார்த்துருவோம், காசு பார்த்துருவோம். அது பார்த்து நம்ம ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்தது என்னது? நீங்க தர்மம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தர்மம் பண்ண முடியாது, தடங்கலாயிரும். கிராச தர்மம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் நீங்க ஆசைப்படுவீங்க, அவங்க ஒரு விஷயம் ஆசைப்படுவாங்க. அப்ப என்ன ஆயிரும்? அங்க ஒரு பிரச்சனை வந்துடும். ஆமா இல்லையா? ஸோ அப்போ நீங்க தர்மம்னா என்ன நீங்க கத்துக்கணும் முத. ஓகேவா? ஸோ தர்மம் கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இங்க நம்ம குரு சாது சாஸ்திரப்படி நம்ம வாழ வேண்டும். ஸோ அதுதான் இங்க என்ன பண்றார் அர்ஜுனன் பண்றார். ஸோ பகவான் கிட்ட போய் எனக்கு குழப்பமா இருக்கு, என்ன பண்றது எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட சரணம் பண்றார். அப்புறம் தான் பகவான் கட்டளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் பகவான் பேசவே இல்லை. அது வரைக்கும் பகவான் பேசவே இல்லை. நம்ம சரணம் பண்ணாதான், நம்ம போய் பிரபு கொஞ்சம் தயவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாதான் சொல்லுவாங்க, இல்லாட்டி சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க எப்படி வாழ்றீங்க நீங்க வாழ்ந்துட்டே போங்க அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம போய் சரணம் பண்ணணும். சரணம் பண்ணிட்டு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க எப்படி நம்ம வாழ வேண்டும். ஸோ அப்போ அர்ஜுனன் போய் அங்கே பண்ணும் பொழுது பகவானுக்கு இந்த மாதிரி பிரபன்னம் தோம் பிரபன்னம் அப்படின்னு சொல்ற பிரபத்தி பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன பண்றார் பகவான்? என்ன பண்றார்? அர்ஜுனா, நீ இந்த உடல் கிடையாது, நீ இந்த ஆத்மா. அது தெரிஞ்சுக்கிட்டியா? அடுத்தது அப்போ உடல் முக்கியம் இல்லையா? இல்ல. ஆனா இப்போ நீ ஒரு உடலுக்குள்ள இருக்க, அந்த உடல் படி நீ ஒரு சத்திரியன். அர்ஜுனன் உடல் ஆண் உடல், அவர் ஒரு புருஷன், ஒரு தாத்தா, ஒரு அப்பா, ஒரு சத்திரியன். ஒரு சத்திரியனா இருக்கும் பொழுது அவர் கிரஸ்தன் கல்யாணம் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு சத்திரியனா வேற எல்லாமே ஓகே ரைட்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா சத்திரியனா இருக்கும்போது அவர் என்ன பண்ணணும்? தர்மம்க்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் போய் நின்று சொந்தக்காரங்கள இருந்தாலும் என்ன பண்ணணும்? எஸ், ஒரு போலீஸா இருக்கிறார், அவர் சொந்தக்காரங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், லா பிரேக் பண்ணிட்டார், சட்டத்தை விரோதமா ஒரு விஷயம் பண்ணிட்டார். அப்ப இவரு ஒரு போலீஸா இருக்கும் பொழுது அவர் போய் பிடிக்கணுமா இல்லையா? சொந்தக்காரங்கள் இருந்தாலும் பிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுதான் தர்மம். அது பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சத்திரிய தர்மம் நீ பண்ணல அப்படின்னு சொன்ன அர்ஜுனா, நீ நரகத்துக்கு தான் நீ போவ அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஸோ அப்போ தர்மம் எவ்வளவு முக்கியமான விஷயம். பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம இங்க உடனே கிருஷ்ண பலராம் நிலைக்கு போய் ராதா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அங்க போயிரும். ஆனா நம்ம பேசிக் தர்மமே இன்னும் தெரியல, பேசிக் தர்மாவே இன்னும் தெரியல. இன்னொன்னு தர்மம் என்னன்னா, அவங்க செஞ்சா நான் செய்வேன், அவங்க செய்யாதனால நான் ஏன் செய்யணும்? இது தர்மம் ஆகாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கிரகஸ்தனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு சமயத்துல ஒய்ஃப் ரைட்டா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ரைட்டா இருக்க மாட்டாரு. சமயத்துல ஹஸ்பண்ட் ரைட்டா இருப்பாரு, ஒய்ஃப் ரைட்டா இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில இல்ல என் புருஷன் சரியில்லை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க, இல்ல என் ஒய்ஃப் இப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி அதனால நான் என் தர்மம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படி செஞ்சா ரைட் ஆகுமா? என் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் திருடுறான், நான் திருடல, அவன் திருட்டு வேலை பண்றான், அவன் பண்றனால நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா ஜட்ஜுக்கு முன்னுக்கு போய் சொன்னா முடியுமா? முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தப்பு அதர்மம்ங்கிறது அதர்மம் தான். ஸோ அவங்க தர்மம் பண்றாங்களோ இல்லையோ, பண்ணாட்டி நம்ம தர்மத்தை நம்ம செய்ய வேண்டியதுதான், கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேர்கள் என்ன பண்றாங்க, என் புருஷன் சரியில்லைன்னா நானும் ஒரு லெவல்ல போயிடுவேன், நானும் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ஸ்திரீ தர்மம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது தவறு. இல்ல என் ஒய்ஃப் சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா நானும் என்ன வேணும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது தர்மம் கிடையாது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ராமாயணத்துல பார்க்கணும்.
இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, அது ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு பண்ணா ராமாயணம் படிக்கணும். ராமாயணத்துல ராவணனோட ஒய்ஃப் யாரு? மண்டோதரி. மண்டோதரிங்கிறவங்க அவங்க ஒரு 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 ரொம்ப தூய்மையான ஒரு ஸ்திரீ அவங்க. ஆமா, தர்மபத்தினி அவங்க. புருஷன் எப்படிப்பட்டவரு? இருக்கிற ரேப் கேஸ் அப்போ இருக்கு, உண்மையிலே இது கிட்னாப் ரேப் கேஸ் எல்லாம் அவரு தான். அவரு செய்யாத கேஸே கிடையாது அங்க. பிடிச்சி எல்லா கேஸ் கடைசி ஒரு சாபனாலதான் ரேப் கேஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுச்சு. பிராமணன் வேற, புலஸ்திய மகரிஷிக்கு பிறந்தவன். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஹஸ்பண்ட் அவுட், டோட்டல் அவுட். கடைசியா சீதாதேவியை தூக்கி வந்துட்டாங்க. ஆனா மண்டோதரி என்ன பண்ணாங்க? என் புருஷனுக்கு நான் என்ன பண்ணணுமோ அது நான் செஞ்சுக்கிட்டே நான் வருவேன். அதான் கடைசியா ராமர் எல்லாம் சாவடிச்சு எல்லாம் முடிக்கும் போது அவங்க போய் சொல்லுவாங்க ராவணன் பார்த்து, அப்பவே நான் சொல்ல நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒரு ஒய்ஃபா இருக்கும்போது ஹஸ்பண்ட் கொஞ்சம் தப்பான வழியை போயிட்டா அது சொல்றது கடமை. எப்படி சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் தப்பான வழியை போகும்போது புருஷன் சொல்றது தர்மம், சொல்லிதான் ஆகணும். ரைட்டான விஷயம் சொல்லல அப்படின்னு சொன்னோம்னா அது அதர்மம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஆனா கேட்கல அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ராவணன் கேட்கல, அப்ப என்ன ஆகுதுங்க? அவங்க தர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஸ்திரீயா இருந்து நான் என்ன பண்ணணுமோ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீ ஃபாலோ பண்ணலையா? அதுக்காக என்ன பண்ணுவார்? கிருஷ்ணரே தண்டனை கொடுப்பார். அதான் ராமர் ராவணன் சாவடிச்சார். நம்ம ஏதோ கிருஷ்ணர் இல்ல, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது. யார் வாழ்க்கையில கஷ்டம் இல்ல? எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டம் இன்னும் டிராக்ட் பண்ணி அடுத்த வாழ்க்கையில எடுத்துட்டு போகணுமா, இல்ல இந்த வாழ்க்கையில முடிக்கணுமா? இந்த வாழ்க்கையில முடிக்கணும். இந்த வாழ்க்கையில தர்மம் நல்லா செஞ்சுட்டு பகவானுக்கு யோகம் எல்லாமே யோகமா செஞ்சு இந்த வாழ்க்கையில முடிச்சிடலாம். ஆனா அது பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா, தர்மத்தை பண்ணல, ஆனா ஏதோ நான் பெரிய கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணாவை நோக்கி நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. அது தவறு. ஸோ அதனாலதான் நம்மளோட உபன்யாசத்துல பகவத்கீதையில இந்த தர்ம விஷயங்கள் பேச வேண்டும். அதான் இங்க பகவான் பேசுறாரு. ஏன் தர்மம் தெரியல அப்படின்னு சொன்னா மனச லெவலுக்கே வரல, அப்போ எதுக்கு போய் ராதாகிருஷ்ணன் பத்தி பேச போறோம்? பேச முடியாது. கிருஷ்ண பலராம் பத்தி பேச முடியாது. நம்ம என்ன பத்தி பேசுறோம்? இந்த அடிப்படையான விஷயங்கள் தான் பேச வேண்டும். திரும்ப பேசி 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 இது ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணாதான் அடுத்தது சாண்டிங் உருப்படியா பண்ண முடியும். பக்தி வினோத் தாக்கூர் ஹரிநாம் சிந்தாமணி ஒரு புக்கு வச்சிருக்காரு, எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் முழுக்க முழுக்க சாண்டிங் பத்தி தான். சோ அங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம வர்ணாசிர தர்மத்தை பண்ண வேண்டும். அம்மா அப்பா எல்லாம் பாத்துக்கிட்டேன், அவங்க எல்லாம் அவங்க வயசு ஆகிற வரைக்கும், அவங்க இறக்குற வரைக்கும் நான் பார்த்துட்டேன், முடிஞ்சா அதோட இறந்துட்டாங்க. அடுத்தது ஸ்ராதம் பண்ணணும். ஸ்ராதம் பண்ணணும். அப்புறம் அந்த பிண்டம் வைக்க வேண்டும், உதகம் வைக்க வேண்டும், இது எல்லாமே தர்ப்பணம் பண்ண வேணும். இதெல்லாம் யாரு சொல்றா? பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு. எங்க ஹரிநாம் சிந்தாமணியில ஹரிகிருஷ்ண மாமந்திர சாண்டிங்ல பேசுறாரு. காலில் ஏந்திரிச்சு தர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறம் சாண்டிங் பண்ணு அப்படின்னு சொல்ற. இது யாராச்சும் பேசுறாங்களா? பிரபு அதெல்லாம் எதுக்கு பிரபு பண்றீங்க? நம்ம ஹரே கிருஷ்ண சாண்ட் பண்ணா போதும் பிரபு. நம்ம ஹரே கிருஷ்ண சாண்ட் பண்றது என்ன லெவல்ல இருக்கு? இது ஆக்சுவலி பிரபுபாதர் கேட்டிருக்காரு. பிரபுபாத், why do we need to do all these things? We just chant is enough. Are you chanting like Chaitanya Mahaprabhu? கேக்குறேன். நம்ம அந்த மாதிரியா சாண்டிங் பண்றோம்? சாண்டிங் பண்ணோன்னா என்ன ஆகுது?
கத்கதருதாய கிரா புலாகைர் நிச்சிதம் வபுகதா தவநாம கிரகணே பவிஷ்யதி அப்படியே வருது இல்ல, தூக்கம் தான் வருது. சாண்டிங்க கொஞ்ச நேரம் பண்ண முடியல, எப்படாது முடியும் அப்படின்னு தோணும். அந்த லட்சணத்துல நம்ம சாண்டிங் பண்ணிட்டு பல பேர் சாண்டிங் பேக் எங்க இருக்குன்னு கூட தெரியல. கடைசியா எங்கேயோ பார்த்தேன், அந்த ரூம்குள்ள வச்சிருப்போம் போல, அது அந்த அந்த சட்டம் பின்னால எங்கேயோ வச்சிருக்கேன் அப்படின்னு எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி பட்சத்துல இருக்கும்போது நம்ம எப்படி சாண்டிங் பண்ணுவோம்? நம்ம சாண்டிங் என்ன நிலையில இருக்கோம்? முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம சாது சங்கவை தேடணும். குரு சாது சாஸ்திரம், அதான் சாது சங்கன்னு ரொம்ப முக்கியம். எப்பயுமே டிவோட்டிஸ் கூட வந்து கேட்கணும். ஸோ குரு சாது சாஸ்திரம். ஸோ அதான் இப்ப அர்ஜுனன் பண்றார். கிருஷ்ணா என்ன சொல்றார்? நீ இந்த உடல் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஆனா இந்த ஆத்மா தான், ஆனா நீ ஒரு உடலுக்குள்ள இருக்க, அப்ப நீ சத்திரிய தர்மம் பண்ண வேண்டும். ஆனா சத்திரிய தர்மம் பண்ணும் பொழுது ரெண்டு மனநிலையில பண்ணலாம். ஒண்ணு எப்படி பண்ணலாம்னா, நான் இந்த விஷயம் நான் பண்ணா, நான் ஒரு என்னோட தர்மம் பண்ணா நான் சொர்க்கத்துக்கு போவேன், எனக்கு நல்லது வரும் அப்படின்னு பண்ற ஒரு நிலை இருக்கு. அது தப்பு இல்லை, அது ஆரம்ப நிலை. அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு. என்னன்னா, நான் இது பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் கர்மா. ஆனா இது நான் பண்ணா கிருஷ்ணாவுக்கு சந்தோஷமா இருக்கும், என்னோட ஆச்சாரியர்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால நான் பண்றேன். அதுக்கு பேர் என்னது? கர்மா யோகா. அங்க இதுதான் கிருஷ்ணா பேச வரார் இங்க இந்த 3வது அத்தியாயத்துல. கிருஷ்ண பலராம் கி ஜெய், கௌர்நிதாய் கி ஜெய், ராதா மாதவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய். இதுதான் இந்த 3வது அத்தியாயத்துல பேச வர்றார். 1வது அத்தியாயம் அந்த போர்க்காலத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறது. அப்புறம் அர்ஜுனன் அவரோட மனசுல இருக்கிற விஷயங்களை பேசிட்டார். 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஆத்ம ஞானம் அர்ஜுனன் கொடுத்துட்டு, அப்புறம் நீ ஒரு சத்திரியன் சண்டை போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப அர்ஜுனன் குழப்பமாச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? அதுதான் இந்த ஸ்லோகம். வியாமிஸ்ரேனேவா நீங்க சொன்னீங்க ஞானம் தான் முக்கியம், ஞானம் அப்படின்னு சொல்லிட்டா ஆத்ம ஞானம் தான் முக்கியம். அப்போ எதுக்கு நான் சண்டை போடணும்? அப்போ நீங்க ஞானம் நீ ஞான வழியில போ அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் திடீர்னு நீ சண்டை போடுன்னு சொல்றீங்க. எதுதான் பண்றது? அதான் வியாமிஸ்ரேனேவா வாக்கியனா. உங்க வாக்கியங்கள் எல்லாமே வியாமிஸ்ரேனா முரண்பாடா இருக்கு, ஈக்வி ஓக்கல். இது பண்றதா அது பண்றதா எதுன்னு தெரியல. அப்புறம் புத்தி மோகய சீவமே, என்ன ஆகுது? என்னோட புத்தி மோகமா போகுது, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், எது பண்றது? அப்புறம் ததேகம் வத நிச்சித்யா அப்படின்னு சொல்ற கிருஷ்ணா. உருப்படியா ஒரு விஷயம் சொல்லு. ததேகம், ஏக்கம்னா ஒண்ணு, நிச்சித்யனா நிச்சயமா, ததேகம் வதானா சொல்லு, வத நிச்சித்ய ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, எதுதான் நான் பண்ணணும்னு ரைட்டா சொல்லு. ஒரு குருனா தெளிவா சொல்லணும், இந்த பாதையில போ அப்படின்னு சொல்லணும். தத்தோபாட் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? ஒரு குருஜி அப்படி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? யதோபாத் தத்தோபாத், எந்த பாதை இருக்கோ, எவ்வளவு பாதைகள் இருக்கோ அந்த பாதையில் எந்த பாதையோட நீங்க போங்கப்பா, எல்லாம் ஒரே பாதை தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன, அது என்ன பாத்து? யதோபாத் ததாபாத். என்னென்ன பாதைகள் அப்படி போன குரு ஆக முடியாது. அதுக்கு ஆதாரம் இதுதான். அதான் அர்ஜுனன் சொல்ற ஒரு விஷயம் உருப்படியா நீ சொல்லு கிருஷ்ணா, எது நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ததேகம் வத நிச்சித்யா, குருனா ரைட்டா ஒரு விஷயத்த சொல்லணும், அதான் குரு, அதான் சாது. இல்ல பிரபு நீங்க இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முடியாது. ததேகம் வத நிச்சித்யா ஏனா ஸ்ரேயோகம் ஆப்னுயான் அப்படின்னு சொல்ற. எது ஸ்ரேயாவா இருக்கோ, எது எனக்கு உண்மையிலே நல்லது பண்ணவோ அது நீங்க சொல்லுங்க. இதுதான் இந்த ஸ்லோகம் அர்ஜுனன் கேட்கிற. சோ அதுக்கு பிரபுபாதங்க சொல்றார், கிருஷ்ணா வேணுமனே குழப்பற மாதிரி அவர் பேசல, அவரு தெளிவா தான் பேசியிருக்கார். ஆனா அர்ஜுனனுக்கு அங்க குழப்பம் வரல, உண்மையிலே வர்ற மாதிரி சூழ்நிலை கிருஷ்ணன் அர்ஜுனன் வச்சிருக்காரு. அர்ஜுனன்கிறவர் அவரு குழப்பம்ல இருக்க மாட்டார்.
நம்மளுக்காக. அப்ப நான் ஞான வழியில போகணுமா, எல்லாமே விட்டுட்டு எந்த கர்மமும் பண்ணல இல்ல பிரபு எனக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுங்களேன், கஷ்டமா இருக்கு. அப்போ இவர் உடனே இவருக்கு சன்னியாச யோகம் வந்துடும். அவருக்கு என்ன பண்ணுவார், அவருக்கு அந்த சன்னியாசம் வந்துடும். அவருக்கு ஞானத்துல போயிடுவார் திடீர்னு, ஞான யோகத்துல. அப்போ அதுதான் வேணான்னு சொல்றாரு. ஏன்னா அர்ஜுன் அதான் பண்ணாரு. பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணாரு, உடனே சன்னியாசம் எடுத்துக்கிறார். நான் காட்டுக்கு போயிடுறேன், நான் சன்னியாசியா போயிடுறேன். அப்போ அங்க கிருஷ்ணா உடைக்கிறார் அந்த விஷயத்த. உன் தர்மத்தை உருப்படியா பண்ணு அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணா சொல்றார். சோ பொதுவா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம கிருஷ்ண பக்தி வந்துட்டோம்னா நம்ம இந்த தர்மம் எல்லாம் பண்ண தேவையில்ல, உடனே நம்ம எல்லாமே விட்டுட்டு போயிடலாம். அப்படி இல்லை, அது சாஸ்திரமே இல்லை. அப்படி சொல்றாங்கன்னா அது சாஸ்திரமே படிக்கலன்னு அர்த்தம், குரு சாது சாஸ்திரம் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது, கைத்தவ தர்மா. கைத்தவ தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. சோ ஒரு பெண்ணா இருக்கும்போது ஸ்திரீ தர்மம் கத்துக்கணும், ஒரு ஆணா இருக்கும்போது புருஷ தர்மம் கத்துக்கணும், ஒரு பிரம்மச்சாரியா இருக்கும்போது பிரம்மச்சாரியோட தர்மம் தெரிஞ்சுக்கணும், கிராஸ்த தர்மம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது சாவர வரைக்கும். கல்யாணத்துக்கு அடுத்தது என்னது, வானப்பிரஸ்தா. வனப்பிரஸ்தா அப்படின்னு சொன்னோம்னா என்னது, இன்னும் குடும்ப வாழ்க்கையை மூழ்கி இருக்கக்கூடாது. கவனம் எங்க இருக்கணும், கோயில்ல தான் ரொம்ப இருக்கணும். வீட்லயே ஒன்றும் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது அது ஆக்சுவலி ப்ரோபட் ரொம்ப முக்கியமான. அந்த வர்ணாசிரம பத்தி ரொம்ப இந்த வனப்பிரஸ்த பத்தி ரொம்ப பேர் பேச மாட்டாங்க. ஒரு ஸ்திரீ புருஷன் இன்னும் இருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க 2 பேரும் கோயில் சேவைக்கு போயிடுவாங்க முழுசா. இதான் விஷயம். அப்புறம் அந்த புருஷர் என்ன பண்றாருன்னா, அவரு போய் சன்னியாசம் எடுத்துக்கலாம். ஆனா அவங்க இந்த ரிட்டையர்ட் லைஃப்ல அவங்களுக்கு இந்த புருஷ ஸ்திரீ சம்பந்தம் இருக்காது, இருக்கக்கூடாது. அந்த அந்த வாழ்க்கையில ஐ மீன் அந்த வானப்பிரஸ்த ஸ்டேஜ்ல. ஸோ அந்த ஸ்டேஜ்ல கூட இருப்பாங்க, ஆனா எல்லாமே பகவானுக்காக சேவை பண்றதுக்கு ரொம்ப அவஸ்தியரா இருப்பாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. இதான் ஏன்னா ஏன் அடுத்தது என்ன வரப்போகுது, சந்நியாசம் வரப்போகுது. அந்த சந்நியாசம் வரும், நம்ம பிடிக்குதோ இல்லையோ ஒரு சந்நியாசம் வந்துடும். ஒருத்தர் சந்நியாசம் கொடுத்துருவார். யார் கொடுப்பா, யம தர்மராஜர் வந்து சந்நியாசம் கொடுத்துருவார். பிடிக்குதோ இல்லையோ நீ ஞாசம் பண்ணி விட்டுட்டு போய் தான் ஆகணும். அப்போ அதுக்கு வனப்பிரஸ்த எப்பயும் எடுத்துடணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். இன்னும் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. ஸோ இதுதான் அந்த தர்மம். அப்புறம் வர்ண தர்மம் தெரியணும், பிராமண சத்திரிய வைஷா சூத்ரா. அப்புறம் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு தர்மம், ஸ்திரீ தர்மம். அந்த ஸ்திரீ தர்மம் தெரியாதனால தான் இன்னைக்கு பெண்கள் குருவா ஆகலாமா அப்படின்னு வாதம் வந்திருக்கு இஸ்கான்குள்ள. ஏன் வந்திருக்கு, ஏன்னா பிரபுபாதர் சொன்ன சில வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு, பிடிச்ச வார்த்தைகள் மட்டும், சாண்டிங், டான்சிங், ஃபீஸ்டிங், அது ரொம்ப நல்லா இருக்க, அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இவரு எத்தனையோ விஷயம் தர்மம் ஃபாலோ பண்ணுங்கடா, சரியா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். சாண்டிங், டான்சிங், ஃபீஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா அது நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு, அது மட்டும் எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டாதான் இன்னைக்கு பெண்களோ குரு ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி வருது. அவங்களும் தீட்சை கொடுக்க போறாங்க, அங்க ஒரு வாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுனால, ஏன்னா அதனாலதான் இங்க தெளிவா அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணன் இப்படியும் சொன்ன அப்படியும் சொன்ன, எது ததேகம் பத நிச்சித்யா. பிரபுபாதர் இப்படியும் சொல்லியிருக்க அப்படியும் சொல்லியிருக்க, எது வச்சு நிர்ணயம் பண்ணணும்,
பிரபுபாதரே சைத்தன்ய சரிதாமத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? குரு சாது சாஸ்திர வாக்கிய சித்தேத்தே கரீரியா ஐக்கியான்னு சொல்றாரு. குருவோட வார்த்தை, சாதுவோட வார்த்தை, சாஸ்திரங்களோட வார்த்தை எப்பயுமே நம்மளோட சித்தம், மனசோ, இந்த 3 வாக்கியங்களும் ஒன்னா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஆனால் இந்த 3ல எது சென்டர்? இஸ்கான்ல பிரபுபாத வார்த்தைகள் தான் சென்டரா? எது சென்டர்? எந்த ஸ்ரீ சம்பிரதாயம் எடுத்துக்கிட்டாலும் ராமானுஜரோட வார்த்தைகள் சென்டர் கிடையாது. மத்வ சம்பிரதாயம் மத்வாச்சாரியரோட வார்த்தைகள் சென்டர் கிடையாது. எது சென்டர்? சாஸ்திரம் தான் சென்டர். அதனாலதான் எது பேசினாலும் சாஸ்திரத்தை கோட் பண்ணி பேசுவாங்க. அப்படி அவங்க பேசுறனாலதான் பிரபுபாதரோட வார்த்தை ஏத்துக்கிறோம். ராமானுஜாச்சாரியோட வார்த்தைகள் எடுத்துக்கலாம், மத்வாச்சாரிய வார்த்தைகள் எடுத்துக்கலாம். ஏன்னா சாஸ்திரங்கள் தான் மூலம். ஆனா அதே சமயத்துல சாஸ்திரம் மட்டும் நான் எடுத்துக்குவேன். இப்ப யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க ப்ரொஃபஸர்லாம், வேதங்களை படிக்கிறாங்க, குரு இல்ல, சாது இல்ல, ஏத்துக்க முடியுமா? அதிகம் முடியாது. அப்ப எல்லாமே இருக்கணும். ஆனா சென்டர் எது? சாஸ்திரம். அப்போ பெண்கள் குரு தீட்சை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி எது வச்சு நிர்ணயம் பண்ணணும்? சாஸ்திரம் வச்சு நிர்ணயம் பண்ணணும். சாஸ்திரம் வச்சு நிர்ணயம் பண்ணல அப்படின்னு சொன்னா இஸ்கானுக்கு என்ன ஆகும்? இந்த இஸ்கான் என்ன ஆகும்? நாசமா போகும். இது யாரு சொன்னா? யாரு சொன்னா? கிருஷ்ணர் சொல்றார். எங்க சொல்றார்? பகவத்கீதை சொல்றார். யா சாஸ்திர விதிம் உத்ஸ்ரஜ்யா வர்த்ததே காமகாரதா நச சித்திம் அவப்னோதி நா சுகம் நா பரம் கதிம் அப்படின்னு சொல்றார். யாரு ஒருத்தன் சாஸ்திர விதிய உத்ஸ்ரஜம் விடுறானோ, வர்த்தத்தை காமகாரதா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு வர்த்தத்தை நான் ஒரு லேன் போட்டு நான் போய்கிட்டு இருப்பேன். அவனுக்கு என்ன ஆகுது? நச சித்திம். சித்தி அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்ஷன், உருப்படுறது. நச சித்திம் உருப்பட மாட்ட. நச சித்திம் அவப்னோதி நா சுகம், சந்தோஷமா இருக்க மாட்ட. நா பரம் கதிம், பகவான் என்ன அடைய முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். அப்போ சாஸ்திர வாக்கியங்களை சும்மா தூக்கி போட முடியாது. பிரபுபாட் சொல்றாரு, போ பிரபுபாடோட வார்த்தைய சாஸ்திரம் கான்டெக்ட் வச்சு புரிஞ்சுக்கணும். அப்படி புரியல அப்படின்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு இதுல கேட்டோம், ஒரு வியாச பூஜா, ஒரு மாதாஜி பேசினாங்க வியாச பூஜா. நாங்க வேற கோயிலுக்கு போனோம்னா எங்களுக்கு இந்த கோயில்ல கிடைக்கிற சான்ஸ் மாதிரி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில்ல தான் எங்களுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்குது. சோ இது எதனால அப்படி வருது? ஏன்னா சாஸ்திரம் என்னன்னு தெரியாது பட்சத்துல. சோ ஒரு ஸ்திரீயோட தர்மம் என்னன்னு தெரியாதனாலதான் இந்த மாதிரி வருது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரபு பண்றது எல்லாமே நான் பண்ணணும். பிரபு குதிக்கிறாரா கீழேயும் மேலையும், நானும் குதிக்கணும். ஆனா என்னோட உடலும் பிரபுவோட உடலும் ஒன்னா கிடையாது. பிரபு பாடுற நானும் பாடணும். பிரபு பூஜை பண்ற நானும் பூஜை பண்ணணும். பிரபு எல்லாம் குருவாய் தீட்சை கொடுக்குறாங்க, நானும் ஆகணும் அப்படின்னு முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இப்ப பிரபுவே ஒரு பிரபு, 2 பிரபு, 4 பிரபு இருக்காங்க. ஒரு பிரபு தீட்சா இல்ல, பிராமண தீட்சை இல்ல, அவரு போய் தேடி விஷயம் பண்ண முடியுமா? முடியாது. சோ இதெல்லாம் அடிப்படை எது? சாஸ்திரம். சாஸ்திரம்ங்கிறது என்னது? பகவான் என்ன சொல்ற? அவரோட வார்த்தைகள். அப்படின்னா பகவானுக்கும் சாஸ்திரங்களும் வித்தியாசம் கிடையாது. சோ அதுதான் இங்க சொல்ல வர. சோ இதுதான் கர்ம யோகம். சோ கர்மனா என்னது? செயல். யோகம்னா என்னது? தொடர்பு. அந்த 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 தொடர்பு கிரியேட் பண்றது, அதுக்கு பேர் தான் யோகம். சோ எது பண்ணாலும் நம்ம அது பகவானோட லிங்க் ஆகுதான்னு பார்க்கணும். லிங்க் ஆகலையா அது விட்டுறணும். ஆரம்ப நிலையில எல்லாரும் லிங்க் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம
பயிற்சி பண்ண வேண்டும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏதோ கேள்விகள், ஏதோ டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? எனிதிங் டு கேள்விகள் இல்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ்க்கு வரணும். பகவத்கீதை அடுத்த வாட்டி எடுத்துட்டு வாங்க. அப்புறம் பிரசாதம் சாப்பிடும்போது பிரசாதம் எப்படி சாப்பிட வேண்டும் அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரசாதம் சாப்பிடும்போது எது வேணுமோ அது மட்டும்தான் எடுத்துக்கணும், எதுவுமே தூக்கி போடக்கூடாது. அப்புறம் சேவிங்க்கு யார் உண்மையில யார் நிற்கணும்? சேவிங்க்கு பொதுவாக யார் நிற்கிறாங்க? அந்த சேவிங்ல வயசானவங்க தான் நிற்பாங்க. சேவிங் பண்றதுக்கு உண்மையிலே சேவிங் பண்றதுக்கு யார் நிற்கணும்? மாதேஜிஸ் பிரபுஸ் யார் நிற்கணும்? சேவிங் பண்ணும்போது யார் நிற்கணும்? பெரியவங்க தான் நிற்கணுமா? யார் நிற்கணும்? நம்ம நிற்கணும். பெரியவங்களை அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்துச்சோ அப்போதான் நம்ம சாப்பிடணும். இதுதான் இப்பதான் நான் தர்மம்லாம் பேசிட்டு அது ஃபாலோ பண்ணாட்டி என்ன ஆகும்? இப்போ தர்மம் பார்க்க போறேன்னா இப்போ என்ன ஆகும்? நான் சர்வ் பண்றேன் அப்படின்னு போய் நிக்கணும். புரியுதா? இதான் வழி. அப்படி சர்வ் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னோம்னா தெரிஞ்சவங்ககிட்ட, ஏன்னா இப்போ இந்த பிரசாதம் இவ்வளோதான் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அது இப்போ ட்ரை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. अंदर श्रीमद् भगवद गीता की जय, श्री श्री कृष्ण बलराम की जय, श्री प्रभुपाद की जय. कृष्णा. நன்றி பிரபு. நாளைக்கு நம்ம ஸ்ரீ பாகவத கிளாஸ் இருக்கு.